Hi friends, welcome back to our channel Scoremax. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா engineering mathematics ஓட classes தான் பார்க்க போறோம். நாம என்ன chapter பார்த்துட்டு இருக்கோம்? calculus. So calculusல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா mean value theorem. So இந்த டாபிக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் அதுக்கு முன்னாடி போட்ட கால்குலஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. ஸோ அதில் லிமிட், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது கூட ப்ரீவியஸ் இயர் கேட் அண்ட் டிஆர்பி ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துட்டிங்கன்னா ஸோ பேசிக்கான டேர்ம்ஸ் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம தியரம்குள்ளே போக போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட டாபிக் மீன் வேல்யூ தியரம். ஸோ தியரம்னா என்னடா கடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்க போதும். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது தியரம். ஸோ அது பேசிக்காக வந்து அந்த தியரம் பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு கேட் அண்ட் டிஆர்பி கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கால்குலஸ் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மீன் வேல்யூ தியரம் வந்து இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்டுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் டிஆர்பிக்கு அவ்வளோவா இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் இனிமேல் வர எக்ஸாமுக்கு வந்து டிஆர்பி அண்ட் டிஎன்இபியில் ஸோ கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் கேட்டிருக்காங்க டிஆர்பியில் ஆல்ரெடி, பட் ரொம்ப அதிகமாக கேட்டதில்லை. பட் இனிமேல் கேட்கலாம். ஓகேவா? ஆனால் கேட்டுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் விட்டுட்டு போவே கூடாது, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம தியரம்குள்ளே போகலாம். ஸோ மீன் வேல்யூ தியரம்ல நம்மளுக்கு 3 தியரம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு தியரமா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ மீன் வேல்யூ தியரம்ல ஃபர்ஸ்ட் தியரம் வந்து ரோல்ஸ் மீன் வேல்யூ தியரம். ஓகேவா? ஸோ இந்த நேம் தகுந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் ஜஸ்ட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்னென்னா அது சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன். ஸோ என்னது சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ். ஸோ அந்த ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் எங்கள் சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தாச்சு. ஸோ எக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஒரு வேரியபிளாக இருக்கும். இது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருந்ததுன்னா ஸோ நம்ம என்ன 2 வேரியபிள் இருக்குது. ஸோ 2 தலை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராக்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இது வந்து பாக்ஸாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு க்ளோஸ்டு. ஸோ இந்த ஆர்டினரி ப்ராக்கெட் வந்து நம்மளுக்கு என்னென்னா இது வந்து ஓப்பன் லிமிட். ஸோ இது வந்து க்ளோஸ்டு லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு -2, 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -2, -1, 0, 1, 2. ஸோ அதுவே இந்த லிமிட் இங்கே வருது -2, 2. ஸோ இந்த ஓப்பனில் வரும்போது, ஸோ நம்ம க்ளோஸில் வரும்போது ஸோ அந்த பார்டரில் இருக்கிறது நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம், எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதை ஓப்பனில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இன்க்ளூட் ஆகிட்டு இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ என்ன வரும்? -1, 0, 1. ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டினியூட்டி வந்து நம்மளுக்கு க்ளோஸ்டு லிமிட்லேயும் அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி வந்து நம்மளுக்கு ஓப்பன் லிமிட்லேயும் தான் வரும். ஓகே, ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கண்டிஷன் பார்த்துடலாம். ஸோ ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா தான் நம்ம பேசிக் தியரம் போவோம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ கண்டிஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன். ஓகே, சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அது வந்து நமக்கு கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன் இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டி, தட் மீன் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 கண்டிஷனும் வந்து அதை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டினியூஸாகவும் இருக்கணும் அண்ட் டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டிஷனுக்குள்ளே போகிறோம். கண்டிப்பாக எல்லா பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கண்டினியூஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ இதை பற்றி நம்ம கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டியில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியும். ஸோ நான் சம்மில் வந்து இந்த மாதிரி பாலினாமியல் கொடுத்தா நீங்கள் கண்ணை மூடிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போயிடலாம். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக டிஃப்ரென்ஷியபிளாக செக் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ லிமிட் ஏ அண்ட் பி, ஸோ ஏதோ ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நான் வந்து எக்ஸ் வேல்யூவில் ஏ வேல்யூ எடுத்துகிட்டு நான் சால்வ் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருது. ஸோ அதே போல் எஃப் ஆஃப் பியில் பி வேல்யூ எடுத்து நான் சால்வ் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கண்டிஷன். ஓகேவா? ஸோ என்ன, ரெண்டு லிமிட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லிமிட் வேல்யூவை நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த லிமிட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டு வேல்யூவுமே ஈக்குவலாக வரணும். ஓகே, ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் மீன் தியரம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இது எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தட் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ எக்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த லிமிட்டில் வந்து நிறைய வேல்யூ இருக்கலாம். ஓகேவா? ஸோ உள்ளுக்குள்ளேயே இந்த ஏபி மட்டும் அதில் இல்லை. ஸோ அந்த ஏக்கும் பிக்கும் நோட்டில் நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதுவே நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், இந்த -2,2ல் வந்து நான் சொன்னேன். -2,2ல் வந்து நான் சொன்னேன். ஸோ இன்டீஜர்ஸாக இருக்கும் போது நம்ம டேரெக்டாக வந்து என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ 1 0. ஸோ இது வந்து ஓப்பன்றனால 1 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ஸோ அதுவே வந்து அவங்க டெசிமல்லாம் இந்த 1க்கு நடுவில் 0.1 0.2 அந்த மாதிரி எல்லாமே இன்க்ளூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். என்ன ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒன். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 1க்கு மேலே நிறைய வேல்யூஸ் இருக்கலாம். இந்த சி நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த சி வந்து ஒரு வேல்யூ கிடையாது, அட்லீஸ்ட் 1. ஓகே, அப்போனா நிறைய வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, C1 C2 அந்த மாதிரிலாம் வரும். நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கும் போது நீங்கள் அந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சி அந்த எக்ஸை வந்து சீன் எடுத்துக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வரணும். ஸோ இதுதான் ரோல்ஸ் மீன் வேல்யூ தியரம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் அண்ட் தென் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. ஓகே, ஸோ அப்புறம் ரோல்ஸ் வேல்யூ மீன் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் எக்ஸை வந்து சீன் எடுத்துக்கிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது அது ஈக்குவல் டு 0 அப்படின்றத நீங்கள் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும். இதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ இதில் எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்ற டவுட் வரும். ஸோ நான் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம இன்னும் எடுத்துக்கிட்டோம் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு. ஸோ அதே வச்சு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். எஃப் ஆஃப் இது வந்து கண்டிப்பாக ஒரு பாலினாமியல்ன்றனால கண்டிப்பாக கண்டினியூஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த கண்டிஷனே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெண்டுத்துலேயே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னன்னா, ஸோ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது 4, ஸோ ஈக்குவல் டு 4. ஸோ கண்டிப்பாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எஃப் டேஷ் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுப்போம்? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை வந்து 2. ஸோ 2x. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x ஆகிடும். ஸோ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் சி போடணும். ஸோ 2c. ஸோ 2c ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போது நம்ம சி வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சி வேல்யூ ஆல்சோ 0. ஸோ அப்போ சி வேல்யூ 0. ஸோ அந்த சி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்குள்ளே தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இங்கே ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ ஆனால் நிறைய வேல்யூ வரும் ப்ராப்ளமில். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சி வேல்யூ கண்டுபிடிங்க, இல்லைனா வந்து ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு இது வந்து மீன் வேல்யூ தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லை வெரிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்படி தான். ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சாலே ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் சீன் ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நீங்கள் சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் ப்ராப்ளமேட்டிக்காக இந்த தியரம். ஸோ ஜாமெட்ரிக்கலாக இந்த தியரமுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் ரோல்ஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தேவை அந்த கண்டிஷன்ஸ் மட்டும்தான். பட் நீங்கள் இன்னும் நல்லா டீப்பாக புரியணுன்றதுக்காக தான் இந்த ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம தெரியும் டிஃப்ரென்ஷியபிள் எல்லாமே வந்து ஒரு கர்வ் தான். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே ஒரு கர்வ் வச்சு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ என்னன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன, டேஞ்சன்ட் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் ஏ கர்வ். ஒரு கர்வ் இருக்குன்னா அதோட டேஞ்சன்ட் நான் எடுக்கிறேன். ஸோ அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் தான் எனக்கு dy/dx. அதுதான் என்னோட டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? ஸோ அப்போ எங்கே வேணால் எடுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் டேஞ்சன்ட் எடுத்தாலும் இது டிஃப்ரென்சியேஷன் தான். ஸோ என்ன, டேஞ்சன்ட் ஆஃப் ஸ்லோப். ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னன்னா நம்மளோட டிஃப்ரென்சியேஷன். ஒரு ஃபங்க்ஷனோ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கனாலே அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ y ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஏ லிமிட் இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகிற லிமிட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் முடிகிற லிமிட் வந்து பின்னு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு கர்வ் வந்து எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நான் எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம்?
ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளோட மீன் வேல்யூ தியரமில், ரோல்ஸ் மீன் வேல்யூ தியரமில் என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த எஃப் ஆஃப் சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்ம கண்டிஷன். ஸோ இப்போ என்னன்னா இதுதான் நம்மளோட ஸ்லோப். ஓகே, நம்ம ஒரு டைம் வந்து இந்த கர்வ்ல டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்கோம், சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து என்னோட ஸ்லோப் வந்து 0. ஸோ இப்போ இந்த கர்வ்ல எங்கெங்க 0 வருதோ, ஸ்லோப் வந்து 0 ஆகுதோ அங்கெல்லாம் அதுதான் வந்து நம்மளோட மீன் வேல்யூ. ஸோ இந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியும், ரோல்ஸ் மீன் வேல்யூனா நம்மளோட லிமிட்குள்ளே இருக்கிற மீன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கர்வ்ல ஸ்லோப் எங்கெங்க 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் வந்து எனக்கு என்ன மீன் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கும், இதுக்கு ஸ்லோப் இருக்கும், இதுக்கு ஸ்லோப் இருக்கும், எல்லாத்துக்கும் ஸ்லோப் இருக்கும். ஸோ ஸ்லோப் இல்லை அப்படின்னா எப்படி, ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்லோப் இல்லை. ஸோ அப்போ ஸ்லோப் 0. ஸோ எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எது பேரலாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்சிஸில் கண்டிப்பாக இல்லை, ஸ்லோப் 0வாக இருக்கும். அகெயின் இந்த ஆக்சிஸ், ஸோ இந்த பாயிண்ட்ல அப்போனா எங்கெங்கே வரும் நம்மளுக்கு, இது C1, C2, C3 அண்ட் C4. ஸோ இப்படி தான் இது நம்மளுக்கு ஜாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு கர்வ் இருக்குது. ஸோ நான் அந்த கர்வில் எனக்கு தட் மீன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, டிஃப்ரென்சியேஷன்னா என்னென்னா டேஞ்சன்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ். டேஞ்சன்ட், அந்த கர்வில் ஒரு டேஞ்சன்ட் எடுக்கிறோம், அதோட ஸ்லோப் தான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன். ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் எங்கே 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளோட மீன் வேல்யூ. ஸோ இந்த மீன் வேல்யூ இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் 0வாக இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த தியரம் வந்து டெரைவ் பண்ணி நம்மளுக்கு கன்க்ளூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் தியரம். ஸோ இது வந்து லாகர்ஜன் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மீன் வேல்யூ செகண்ட். ஸோ அதே போல் தான் இது இருக்கும். ஸோ உங்களுக்கு ரோல்ஸ் மீன் வேல்யூ தியரம் புரிஞ்சதுன்னா இந்த மீன் வேல்யூ தியரம் வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு லிமிட்டில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ தியரம்ன்றதுனால சில கண்டிஷன்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட் கண்டிஷன் அதே தான். ஸோ கண்டினியூஸாக இருக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட க்ளோஸ்டு லிமிட்டில், அண்ட் தென் டிஃப்ரென்ஸ் எப்படிலாம் இருக்கணும் நம்மளோட ஓப்பன் லிமிட்டில். ஓகே, ஸோ இது வந்து எல்லா 3 தியரம் இருக்குது நம்மளுக்கு மீன் வேல்யூவில், 3 தியரம்லையும் ஸோ இது தான் வரும். ஓகே, ஸோ பை நம்மளோட லாகர்ஜன் மீன் வேல்யூ தியரம் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்று, எப்பயுமே இந்த அட்லீஸ்ட் இருக்குது. ஸோ 1 பாயிண்ட் அவங்க சொல்லலை, இதோ அட்லீஸ்ட் 1 பாயிண்ட். ஸோ சி வேல்யூ 1ஆவது நம்மளுக்கு வரும், அப்போனா நிறைய வேல்யூஸ் எனக்கு சி வேல்யூ கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ 0 சி வேல்யூ வராமல் இருக்காது. ஓகே, மீன் வேல்யூ சீனா என்ன, மீன் வேல்யூ தான். ஸோ அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட் அந்த எக்ஸோட கர்வில், அந்த எக்ஸ் பாயிண்டில் நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் ஸோ இந்த கண்டிஷனை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்மளோட தியரம். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு சி வேல்யூ கிடைக்கும். தட் மீன் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு சி வேல்யூ என்னவோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன லிமிட் ஏ பியை வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து -2, அப்படின்னா இங்கே அந்த 2 வேல்யூ ஏ வேல்யூ பி வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லாகர்ஜன்ஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ அவங்க கொஷனில் வந்து உங்களுக்கு ரோல்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன போடுவீங்க, எஃப் டேஷ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதுவே தட் மீன் ரோல்ஸ் வேல்யூவில் சி இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் லாகர்ஜன்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. ஓகே, டேரெக்டாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான், மற்றது எல்லாத்துக்குமே டேரெக்டாக அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த தியரமோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு ஒரு ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, அதை பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஸோ ரஃபாக தான் ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கேன். இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ வந்து இந்த கர்வ் வந்து ஏன்னா பிகாஸ் நம்ம லிமிட் வந்து என்ன வேல்யூன்னு தெரியாது, ஸோ ஹை லிமிட் லோ லிமிட் மாதிரி ஒரு கர்வ் போயிட்டுருக்கு. ஸோ ஏ பாயிண்ட் வந்து எனக்கு லோயர் பாயிண்ட் அண்ட் பி வந்து அப்பர் பாயிண்ட். ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் இந்த வேல்யூ. ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணது இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபார்ம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த ரெண்டுத்தோட கனெக்ஷன், இந்த ஸ்லோப்பை தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இதுதான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஸோ அப்போது நம்மளோட மீன் வேல்யூ எங்கெங்கே இந்த கர்வில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு பேரலாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போது இங்கே ஒரு C1 வரும், அகெயின் இங்கே ஒரு C1 வரும், அகெயின் இங்கே ஒரு C2 வரும். தட் மீன் இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வேல்யூ வரும். ஸோ இது எல்லாமே இந்த ரெண்டு லிமிட்டில் இருக்கிற மீன் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த மீன் வேல்யூ வந்து
நம்மளுக்கு ஜாமெட்ரிக்கலாக இந்த கிராஃப் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இந்த கண்டிஷன் இருக்கனால நாம் வந்து இந்த ஸ்லோப் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுவே நம்ம வந்து ரோல்ஸ் மீன் வேல்யூவில் வந்து எக்ஸை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து இந்த கண்டிஷனை எடுத்துப்போம். நடுவில் இருக்கிற அந்த பேரல் வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு மீன் வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம வந்து லாகர்ஜன் மீன் வேல்யூ தியரம் பார்த்தோம். ஸோ இன்னும் நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து ஒரு எக்ஸ் கியூப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பாலினாமியல். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அது கண்டினியூஸாகவும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் இது வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ அதனால் நான் அதை எழுதலை. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபார்முலா என்ன லாகர்ஜனுக்கு, f dash c is equal to f of a minus f of b by b minus a. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எனக்கு f of a f of b வேணும். ஸோ 2,2 அதே நான் எடுத்திருக்கேன். ஸோ f of a வந்து இங்கே -2 அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ -8 வரும். அகெயின் வந்து நம்மளுக்கு f of 2 அது வந்து நம்மளுக்கு 8 வரும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் இல்லை நம்மளுக்கு லாகர்ஜனில். என்னன்னா இந்த f of aவும் இந்த f of bயும் ஈக்குவலாக இருக்கணுன்ற கண்டிஷன் இல்லை. ஸோ நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம், அது எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் இல்லை. அதுவே நீங்கள் ரோல்ஸ் மீன் வேல்யூவில் அது ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் பிஏ என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஸோ -8. ஸோ பி வந்து நம்மளுக்கு 8. அகெயின் மைனஸ் இன்ட்டு -8 பை. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் தான் போடணும். ஓகேவா? வெறும் b மைனஸ் ஏ. ஸோ 2 மைனஸ். ஸோ நீங்கள் நம்ம கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் b மைனஸ் வெறும் இந்த லிமிட்டில் இருக்க வேல்யூவை டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 16/4 வரும். ஸோ அப்போ 4. ஓகேவா? 4 தான் நம்மளோட. ஸோ இந்த சைடு மட்டும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்மளுக்கு f of x வந்து நம்மளுக்கு என்ன, எக்ஸ் கியூப் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x². ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னது, f dash of c. ஸோ எக்ஸெட்லாம் c போடுறேன். ஸோ 3c². ஸோ நம்ம இந்த ஃபார்மில் இந்த டேர்ம் ஈக்குவல் டு 4. ஸோ ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ எனக்கு c தான் வேணும். ஸோ 4/3. ஸோ இப்போது c² இருக்குது. ஸோ நல்லா ரூட் எடுக்கிறேன். ஸோ 2/√3. ஸோ இந்த √3ன்றனால ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 0வாக இருக்கும் போது மட்டும்தான் 0. இந்த ரூட்டாக இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம் இந்த ரூட் அப்படின்றனால. ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ சி வேல்யூ வந்து நம்மளுக்கு c1 வந்து 2/√3 அண்ட் c2 வந்து -2/√3. ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூ தான் வரணும்னு இல்லை, நம்மளுக்கு 2 வேல்யூஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு அந்த தியரம் பாருங்கள், நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. நம்ம சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சி தான் வந்து அந்த லிமிட்குள்ளே இருக்கிற மீன் வேல்யூஸ். ஓகேவா? நம்ம வந்து 2 தியரம் பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் ஒரு தியரம் இருக்குது, கேசிஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ இது நம்ம கேட் அப்படின்னும் போது நிறைய இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம டிஆர்பி டிஎன்இபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ரஃபாக நீங்கள் இதை பார்த்தா போதும். பட் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இது இருக்க போகுது. இது நிறைய நம்ம வந்து உங்களுக்கு டெரிவேஷன்லாம் எடுத்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். நான் பட் பேசிக்காக தான் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது, f of x அண்ட் g of x. ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் கொஸ்டினில் வந்தாலே நீங்கள் வந்து இந்த மீன் வேல்யூ தியரம் தான் யூஸ் பண்ணி அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம ஒரே ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 சிங்கிள் வேரியபிள்ஸ். அந்த ஒவ்வொன்றுமே ஒரு சிங்கிள் வேரியபிள் தான். ஸோ ஒரு க்ளோஸ்டு லிமிட்டில் வந்து ரெண்டுமே ஒரு வேரியபிளாக இருக்குது, சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இதுலேயே கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த 2 ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கணும் இந்த லிமிட்டில். அண்ட் தென் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும் நம்மளோட ஓப்பன் லிமிட்டில். ஓகேவா? ஸோ இது எல்லா தியரமுக்குமே இந்த 2 கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். பட் இங்கே 2 ஃபங்க்ஷன் அப்படின்றனால இந்த ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கண்டிஷன் சில புக்ஸில் வந்து இது கொடுத்துருப்பாங்க, சில இதெல்லாம் இருக்காது. பட் நம்ம கன்சிடர் பண்ணவும் தேவையில்லை. ஸோ இந்த f of x எப்படி வேணா இருக்கலாம். பட் இந்த g of x வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் சால்வ் பண்ணும்போது அது வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்மாக ஆகிடும். ஸோ 0வாக இல்லை அப்படின்னா, 0வாக இருந்ததுன்னா அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு கொஸ்டின் வர்றது எல்லாமே அவங்க கரெக்டாக தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும்.
ஓகேவா? ஸோ அதே தான். இப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா exist a point x equal to c. ஸோ x equal to c தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கறனால f of dash c by g of dash c. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணியிருக்கோம் is equal to f of b minus f of a by g of b minus g of a. ஓகேவா? ஸோ ஒரே லிமிட் தான், பட் இந்த ab தான் லிமிட் நம்மளுக்கு. ஸோ பட் நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கறனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கேசிஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் வந்தாலே ஸோ நீங்கள் இந்த மீன் வேல்யூ தியரம் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஸோ இதை நீங்கள் தனியாக சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ வருது அப்படின்னா ஸோ இந்த ஒவ்வொரு எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் இருக்க இடத்துல சி நீங்கள் போட்டுக்கணும். சி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சி வேல்யூ என்ன அப்படின்றது கிடைக்கும். கண்டிப்பாக சி வேல்யூ 1 or அதுக்கு மேலே தான் வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். ஸோ ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 தியரம் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ நான் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கேசிஸ் மீன் வேல்யூ தியரம்ல நான் ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, பிகாஸ் அது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனிங்காக இருக்கும். ஜஸ்ட் இந்த மீன் வேல்யூ தியரம்னா என்ன, இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் இதில். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே? ஸோ அடிஷ்னல் ஒரு நோட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, இது கண்டினியூட்டி பார்க்கும்போதும் சரி டிஃப்ரென்ஷியபிலிட்டி பார்க்கும்போதே சொல்லிட்டேன். என்னென்னா பாலினாமியலாக இருந்தால் அது வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூவஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் இந்த இஎக்ஸ் இந்த எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் சைன் எக்ஸ்லாம் வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் கண்டினியூட்டி. ஸோ இங்கே வந்து ஒரு நோட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இஎக்ஸ் sin x cos x sin nx அப்படின்னா இங்கே 2x 3x அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ அது cos xனா இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ cos x அண்ட் எவ்ரி பாலினாமியல். ஸோ பாலினாமியல்னால் என்ன? ஸோ அந்த 2 ஸ்கொயர்லேருந்து என்ன வருதோ அந்த மாதிரி, இல்லை 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் அந்த மாதிரி. ஓகே? ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி எவ்வளோ பாலினாமியல் வந்தாலுமே அது எல்லாமே இந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அப்படின்னு அந்த பாலினாமியல் ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. இந்த எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னும் போது இது எல்லாமே டிஃபைன்ட், கண்டினியூவஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் இன்டெக்ரபிள். இங்கே இருக்கிற இன்டெக்ரபிள் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம இன்டெக்ரேஷனும் பார்க்க போகிறோம் இனிமேல். ஸோ அதனால் அது இன்டெக்ரபிளாகவும் இன்டெக்ரேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வந்து நான் டேரெக்டாக வந்து பாலினாமியல் வந்து அது கண்டினியூவஸ் டிஃப்ரென்ஷியபிள் நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி இதை சொல்லிட்டு இருக்கேன். sin x அண்ட் cos x அண்ட் ex. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கண்டினியூவஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் தென் இன்டெக்ரபிள். ஓகே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது 3 தியரம். மீன் வேல்யூ தியரமில் ரோல்ஸ் மீன் வேல்யூ தியரம், லாகர்ஜன்ஸ் மீன் வேல்யூ தியரம், கேசிஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ இதில் வந்து ரோல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணேன், அண்ட் தென் லாகர்ஜன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணேன், பட் கேசிஸ்க்கு சால்வ் பண்ணல. ஸோ வீடியோவில் எந்த போயிட்டுருக்கேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கான்செப்ட்லாம் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.